ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், முன்னாடிலாம் சீன போர்க்கப்பல்கள் தான் இந்தியாவின் அண்டை நாடுகள்ல டிப்ளாய் செய்யப்படும். ஆனா தற்போது சீனா எப்படி இந்திய பெருங்கடல் பகுதியில தங்களுடைய போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தி இந்தியாவுக்கு தங்களுடைய வலிமையை பறைசாற்றுறாங்களோ, அதே போன்று இப்போ இந்தியாவும் தென்சீன கடல் பகுதியில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே நேரத்துல இந்திய கடற்படையை சேர்ந்த 3 போர்க்கப்பல்கள் சவுத் சைனா சி பகுதியில டிப்ளாய் செய்யப்பட உள்ளது. இந்த விஷயத்தை நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை எதற்காக ஒரே நேரத்துல 3 போர்க்கப்பல்களை தென்சீன கடல் பகுதியில டிப்ளாய் செய்யறாங்க, இந்திய போர்க்கப்பல்களின் இந்த பயணத்தின் முக்கியத்துவம் என்ன, இதன் மூலமா சீனாவுக்கு இந்தியா என்ன மெசேஜ சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்துல உலகில் உள்ள எந்த ஒரு சிங்கிள் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட் விமானத்திலும் இல்லாத ஒரு திறனை இந்தியா கொண்டு வர போறாங்க. இதன் மூலமா தேஜஸ் MK2 விமானத்தோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தேஜஸ் MK2 விமானத்தோட தாக்கும் திறனை அதிகரிப்பதற்கு இந்தியா என்ன விஷயத்தை அந்த விமானத்துல இணைக்க போறாங்க, தேஜஸ் MK2 விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல கனடால வச்சு ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி கொல்லப்பட்டான். அந்த கொலைய இந்தியாவின் உளவு அமைப்பான ரா செஞ்சதா கனடா குற்றம் சுமத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்த கொலை தொடர்பா கனடா போலீஸ் 3 இந்தியர்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த 3 இந்தியர்களை வச்சு இந்தியாவுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்தியாவின் நற்பெயரை கெடுப்பதற்கும் தற்போது கனடா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், இந்த 3 நபர்களை இந்தியாவுக்கு எதிராக எப்படி கனடா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை குறைப்பதற்கு பல விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியாவின் அண்டை நாடுகள்ல கடற்படை தளங்களை அமைப்பது, இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் ராணுவ ரீதியிலான உறவுகளை அதிகப்படுத்துவது, இதன் மூலமா தங்களுடைய போர்க்கப்பல்களை இந்தியாவின் அண்டை நாடுகள்ல டிப்ளாய் செய்வது போன்ற பல வேலைகளை இந்தியாவுக்கு எதிராக செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் சீனாவுக்கு அருகில் உள்ள தென்சீன கடல் பகுதியில சீனாவின் ஆளுமையை குறைப்பதற்கும் தன்னுடைய நட்பு வட்டத்தின் கீழ் தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளை கொண்டு வருவதற்கும் பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் ராணுவ ரீதியிலான உறவை இந்தியா மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல கூட பிலிப்பைனுக்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செஞ்சாங்க. மேலும் இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கும் பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்தோமான் நிக்கோபார் பகுதியில இந்தோனேஷியாவுடன் போடப்பட்ட ராணுவ ரீதியிலான ஒப்பந்தத்தின்படி இந்திய மற்றும் இந்தோனேஷிய கடற்படைகள் இணைந்து ரோந்து செல்றாங்க. தற்போது மேலும் தனது ராணுவ ரீதியிலான உறவை தென்சீன கடல் பகுதியில அதிகரிப்பதற்கு இந்தியா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் செஞ்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது INS டெல்லி, INS சக்தி மற்றும் INS கில்டான் அப்படிங்கிற 3 போர்க்கப்பல்களை ஒரே நேரத்துல தென்சீன கடல் பகுதியில ஆபரேஷனல் டிப்ளாய்மென்ட் செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்த 3 போர்க்கப்பல்களும் சிங்கப்பூர் துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படையின் ஈஸ்டர்ன் பிளீட்ஸ் படைப்பிரிவை சேர்ந்தது. தென்சீன கடல் பகுதியை பொறுத்தமட்டில் சீனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைனுடன் தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில தீவுகள் தொடர்பா பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடனும் சீனாவுக்கு எல்லை பிரச்சனை இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வியட்நாம், புரூனே, மலேசியா, தைவான் போன்ற நாடுகளுடன் சீனாவுக்கு தென்சீன கடல் பகுதியில எல்லை பிரச்சனை இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு எப்படி லடாக்ல சீனாவுடன் ஸ்டாண்ட் ஆப் நடந்து வருதோ, அதே போன்று பிலிப்பைனுக்கு தென்சீன கடல் பகுதியில சீன கடற்படையுடன் ஒரு ஸ்டாண்ட் ஆப் நடந்து வந்து
வந்துகிட்டு இருக்கு. தினம் இரண்டு கடற்படைகளும் அந்த பகுதியில மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்திய கடற்படையின் அதிநவீன 3 போர்க்கப்பல்கள் சவுத் சைனா சி பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த கப்பல்கள் சிங்கப்பூருக்கு போகுது. அதற்கு பிறகு மலேசிய துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்படுது. இறுதியா பிலிப்பைன் நாட்டிற்கு இந்த 3 போர்க்கப்பல்களும் பயணம் செய்யுது. இந்த பயணத்தின் போது எந்தெந்த நாடுகளுடன் இணைந்து போர் பயிற்சிகள்ல இந்தியா ஈடுபடும் அப்படிங்கிற விஷயத்த இந்திய கடற்படை இன்னும் வெளியிடல. இந்தியா அனுப்பி இருக்க 3 போர்க்கப்பல்கள்ல INS டெல்லி அப்படிங்கிற போர்க்கப்பல் ஒரு கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்ல பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 3500 டன் எடை கொண்ட INS கில்டன் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை இந்திய கடற்படை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பல் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு கோர்வெட்ஸ் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்ல ஹெவி வெயிட் டார்பிடோக்களை லான்ச் செய்யக்கூடிய 4 லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இறுதியா INS சக்தி அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலும் இந்திய கடற்படை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பல் ஒரு ஃபிளீட் சப்போர்ட்டிங் ஷிப். அதாவது இந்த போர்க்கப்பல்கள்ல INS டெல்லி மற்றும் INS கில்டன் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், தண்ணீர், உணவு போன்றவற்றை இந்த கப்பல் எடுத்து செல்லும். சீனா எப்படி இந்திய பெருங்கடல் பகுதியில தன் கடற்படையை கொண்டு டிப்ளாய் செய்யறாங்களோ அதே போன்று இந்தியாவும் தற்போது தென்சீன கடல் பகுதியில தங்களுடைய போர்க்கப்பல்களை டிப்ளாய் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில என்ன செய்ய விரும்புறாங்களோ அதே விஷயத்த சீனாவின் பேக்யார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்சீன கடல் பகுதியில இந்தியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவுடன் அணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனாவுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் தென்சீன கடல் பகுதியில தன்னுடைய போர்க்கப்பல்களை கொண்டு டிப்ளாய் செய்து சீன கடற்படைக்கு எதிரான ஆபரேஷன்களை இந்தியாவால கேரி அவுட் செய்ய முடியும். இதன் காரணமாக தான் இந்திய கடற்படையின் இந்த 3 போர்க்கப்பல்களின் பயணம் மிகவும் முக்கியமானதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. இரண்டாவது அப்டேட், இந்தியா தேஜஸ் MK2 அப்படிங்கிற ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார், மிராஜ் 2000, MiG-29 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேஜஸ் MK2 விமானத்தினால ஒரே நேரத்துல 8 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்லும் வகையில இந்த விமானம் உருவாக்கப்பட்டு வருது. அதாவது தற்போது உலகில் உள்ள எந்த ஒரு சிங்கிள் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட் விமானத்தினாலையும் ஒரே நேரத்துல 8 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியாது. ஆனா தற்போது இந்தியா உருவாக்கி வரும் தேஜஸ் விமானத்துல அந்த கேப்பபிலிட்டி இருப்பது அந்த விமானத்தோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்திய விமானப்படையோட குயிக் ரியாக்ஷன் அலர்ட் கேப்பபிலிட்டிய தேஜஸ் MK2 விமானத்தோட இந்த கேப்பபிலிட்டினால மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போது இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள அப்கிரேட் செய்யப்பட்ட மிராஜ் 2000 விமானத்தினால அதிகபட்சமா 7 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். ஆனா தற்போது தேஜஸ் MK2 விமானங்களை 8 மிசைல்களை சுமந்து செல்லும் வகையில வடிவமைப்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தேஜஸ் MK2 விமானத்துல 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 8 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இது தவிர சென்சார்கள் மற்றும் பாம்ஸ் எடுத்து செல்வதற்கு மீதமுள்ள ஹார்ட் பாயிண்ட்ஸ் தேஜஸ் MK2 விமானங்கள்ல பயன்படுத்துவாங்க. இந்த விமானங்கள் பிரத்யேகமா அதிக அளவுல பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மென்ட் இந்த விமானத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இதனால தேஜஸ் MK2 விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த விமானத்தினால 6.5 டன் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ், சென்சார்கள் போன்றவற்றை எடுத்து செல்ல முடியும். தேஜஸ் MK2 விமானத்தினால மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 1.8 மடங்கு வேகத்துல இந்த விமானங்கள்னால பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானங்கள்னால அதிகபட்சமா 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால 17,300 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானத்துல ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், லேசர் கைடட் பாம், கிளஸ்டர் யூனிட்ஸ், லாய்டரிங் யூனிட்ஸ்,
ராக்கெட்ஸ், அன்கைடட் பாம்ஸ் போன்ற பல விதமான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்ட உதம் AES ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால டார்கெட் தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடித்து இந்த விமானத்துல உள்ள மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்களோடு தேஜஸ் MK2 விமானங்கள் டெவலப் செய்யப்பட்டு வருது. தேஜஸ் MK2 விமானங்கள் 2025 இல்லனா 2026 வருடத்துல தன்னுடைய முதல் பறத்தல மேற்கொள்ளும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் எவ்வளவு விரைவா இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படுது அப்படின்னு. மூன்றாவது அப்டேட், சமீபத்துல கனடால வச்சு ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி கொல்லப்பட்டான். இந்த விஷயத்த கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தங்களுடைய பாராளுமன்றத்தில் வச்சு இந்த கொலைக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு குற்றம் சுமத்தினாரு. அதுல இருந்து இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையிலான உறவுல பின்னடைவு ஏற்பட்டது. இந்தியா நாங்க ஹர்தீப் சிங் நிஜார கொலை செய்யல அப்படின்னு மறுத்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய உளவு அமைப்பு தான் ஹர்தீப் சிங் நிஜார கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஆதாரத்தையும் இந்தியா கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல கனடால எலெக்ஷன் வரப்போகுது. அதனால இந்தியா மீது குற்றம் சுமத்திய ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு வலிமையான ஆதாரத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த சூழ்நிலையில 3 இந்தியர்களை ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில சம்பந்தப்படுத்தி கனடியன் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு. கைது செய்யப்பட்ட 3 நபர்களுடன் கனடாவின் உளவு அமைப்புகள் சீக்கிரட்டா ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருப்பதா சொல்லப்படுது. அதாவது இந்த 3 நபர்களும் இந்த கொலைய இந்தியா தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு நீதிமன்றத்துல ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி செஞ்சா உங்களோட தண்டனையை குறைச்சு ரொம்ப சீக்கிரமா நீங்க வெளியே வருவதற்கு நாங்க உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால இந்த 3 நபர்களும் இந்தியாவுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது கனடா மற்றும் அமெரிக்கா தற்போது இந்த ஹர்தீப் சிங் நிஜார் பிரச்சனைய பெரிதுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்தியா முன்னாடி மாதிரி அமெரிக்கா சொல்ற பேச்ச கேட்கறது கிடையாது. இந்தியாவுக்கு எந்த விஷயம் லாபமா இருக்கோ அந்த விஷயத்தை மட்டுமே இந்திய அரசாங்கம் செய்றாங்க. இதனால இந்தியாவை தங்களோட வழிக்கு கொண்டு வருவதற்காக தான் இது போன்ற பொய் குற்றச்சாட்டுகளை இந்தியா மீது வைப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது வரும் காலத்துல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொலையை சொல்லி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்கா மற்றும் கனடா முயல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை வச்சுலாம் இந்தியாவை ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.